அல்டிமேட் ஸ்டோர் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை அண்ட் திருநெல்வேலி. அதிமுக எம்எல்ஏக்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பல ஊடகங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதை போன்ற செய்திகளும் பிரேக் நியூஸும் வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய இயக்கம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காப்பாற்றப்பட்டு இன்று எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச்செயலாளர் எடப்பாடியுடைய தலைமையிலே சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற இயக்கம். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போட்டுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அதிமுகவின் மூத்த நிர்வாகி KP முனுசாமி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். தாவேகவுக்கு ஆதரவு என்ற செய்தி தவறானது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களோடு செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், சற்று முன்பாக அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தாவேகவுக்கு ஆதரவு அளிக்கலாமான்னு ஆலோசனை நடத்தப்பட்டதா சொல்லப்பட்டதே. அந்த கூட்டத்தில் என்ன ஆலோசிக்கப்பட்டது? தற்போது இந்த பேட்டியின் பின்னணி என்ன? அதிமுக சார்பில் இந்த எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டம் இன்று மாலை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு முடிவடைந்த பிறகு செய்தியாளர்கள் சந்தித்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி நேரில் வந்து
தாவேகாவிற்கு எந்த ஆதரவையும் அதிமுக வழங்கப் போவதும் இல்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புதலுடன் இந்த விஷயத்தை நான் ஊடகங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் இன்றைய கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாகவே ஒரு விஷயம் தொடர்ச்சியாகவே பேசப்பட்டு வருகிறது. தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவளிக்கும் மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்த நிலையில தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவளிக்கும் என்று தொடர்ச்சியாக செய்திகள் வெளிவந்தன. இந்த நிலையில அது போன்ற எந்த தகவலும் இல்லை என்றும் தாவேகா தரப்பிலிருந்து ஆதரவு எதுவும் கேட்கப்பட்டதா அப்படின்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு பதிலளிக்க மறுத்துவிட்டார் KP முனுசாமி. அவர்கள் தெரிவித்த கருத்து என்னவென்றால், தற்போதைய நிலையில தாவேகாவிற்கு அதிமுக ஆதரவு அளிக்கவில்லை, அது அதிமுக பொதுச்செயலாளருடைய ஒப்புதலுடன் இந்த கருத்தை நான் வெளிப்படுத்திக் கொள்வதாக KP முனுசாமி தெரிவித்திருக்கிறார். பலா ஸ்டாலின் CV சண்முகம் தரப்பில் அதிமுக மூத்த நிர்வாகி KP முனுசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அனுமதியோடு இந்த கருத்தை தெரிவிப்பதாகவும் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். அதிமுக MLAக்கள் கூட்டம் நடந்து முடிந்த நிலையில் அதற்கு பிறகாக செய்தியாளர்களை சந்தித்த KP முனுசாமி இந்த கருத்தை செய்தியாளர்களிடம் தெரிவித்திருக்கிறார். அல்டிமேட் ஸ்டோர்ஸ் சரவணா செல்வரத்னம், சென்னை, மதுரை, திருநெல்வேலி.